தந்தை மகன் தூயாவின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. உலக வாழ்க்கை நிலையானதல்ல என்பதற்கு அடையாளமாய் நெற்றியில் சாம்பல் பூசி தவ காலத்தை துவங்க வருகை தந்துள்ள அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவரையும் மனம் திரும்பி நற்செய்தி நம்பி வாழ அழைக்கும் திருநூற்று புதன் திருவழிபாட்டிற்கு அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று நாம் தொடக்கமும் தவக்காலம், இறையர்களின் காலம், மன்னிப்பின் காலம், மனம் வருந்தி மன்னிப்பு பெற்று புதிய வாழ்வு வாழ நம்மை அழைக்கும் காலம், நோன்பிருந்தும் ஜெபம் செய்தும் தர்மம் புரிந்தும் இறைவனின் இரக்கத்தை பெற அவரால் கொடுக்கப்பட்ட சிறப்பான காலம். நோன்பு, அறச்செயல்கள், இறை வேண்டல் என்னும் முப்பெரும் தவ செயல்களில் ஈடுபட இன்றைய திருப்பலி நம்மை அழைக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி கடவுளிடம் வர வேண்டும். தவம் செய்யும் தர்மங்கள் வழியாக கிறிஸ்துவுக்கு ஏற்புடைய மக்களாக வாழ வேண்டும் என்பதை இன்றைய வார்த்தை வழிபாடு நமக்கு உணர்த்துகிறது. இன்று நாம் தொடங்கும் இத்தவ காலத்தில் இறைவனின் இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற்று அவருக்கேற்ப மக்களாக வாழ்ந்திட வரம் வேண்டி இந்த திருப்பலியில் பங்கெடுப்போம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவன் புனித நோன்புகளின் வழியாக கிறிஸ்தவ வாழ்வின் போராட்டத்தை தொடங்க நீர் எங்களுக்கு உதவியருளும். அதனால் ஆன்மீக தீமைகளுக்கு எதிராக நாங்கள் அனைவரும் ஒன்றாக போரிட்டு தன்னடக்கத்தின் உதவியினால் முழுமையாக காக்கப்படுவோமாக. உம்மோடும் தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமார் நமது இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. நம் விண்ணக தந்தை மன்னக மாந்தர்களாகிய நம்மிடமிருந்து எவற்றை எதிர்நோக்குகின்றார் என்பதை எடுத்துரைத்து நம்மை மனமாற்றத்திற்கு அழைக்கிறது இன்றைய முதல் வாசகம். மனம் மாறிய ஒரு புது வாழ்வுக்கு இறைவனே நம்மை அழைப்பதாக அமைந்துள்ள இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம். நீங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொள்ளுங்கள். இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 12-18. ஆண்டவர் கூறுகிறார், இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஒருவேளை அவர் தம் மனத்தை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார். இதை யார் அறிவார்? சீயோனில் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள், புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள், மக்களை திரண்டு வர செய்யுங்கள். புனித கூடத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள், முதியோரை கூடிவர செய்யுங்கள். பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும், மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும்.
ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்குள் பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும். உமது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழி சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என சொல்வார்களாக. அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ? அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 51. பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். பதிலுரை பாடல். திருப்பாடல் 51. பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்துக்கு ஏற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளேன். உம் தண்டனை தீர்ப்பில் நீ மாசற்றவராய் விளங்குகின்றீர். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன். பாவத்தோடு என் அன்னை என்னை கருத்தாங்கினார். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையையே. மெய்ஞானத்தால் என் மனதை நீரவும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரண்டாம் வாசக முன்னுரை. பொறுத்தற்கரிய கொடையான மீட்பை நமதாக்கிக் கொள்ள நம்மை நாமே மனமாற்றத்திற்கு உட்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்குரிய காலம் இத்தவக்காலம் என்பதை இன்றைய இரண்டாம் வாசகம் மூலம் புனித பவுலடியார் எடுத்துரைக்கின்றார். உங்களது உள்ளங்களை தூய்மையாக்குங்கள் என்ற அறைகூவலையும் ஒப்புரவாக்குங்கள் என்ற வேண்டுகோளையும் சுமந்து வரும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். கடவுளோடு ஒப்புரவாகுங்கள், இதுவே தகுந்த காலம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 20 முதல் அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 2 வரை. நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாயிருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்கச் செய்தார். நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகிறார்.
இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 1 முதல் 6 மற்றும் 16 முதல் 18 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6, இறை வசனங்கள் 1 முதல் 6 மற்றும் 16 முதல் 18 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவிடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவிடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களில் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவிடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தினுடைய முதல் நாளில் நாம் இறைவனை நோக்கி வாஞ்சையோடு வந்திருக்கிறோம். இந்த தவக்காலம்
ஒரு அருளின் காலமாக கருதப்படுகிறது. இரக்கத்தின் காலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடவுள் எவ்வளவு இரக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார், நீடிய பொறுமையோடு எப்படி நமக்காக காத்து கொண்டிருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட இந்த 40 நாட்களை நாம் சரியாக பயன்படுத்த தாய் திருச்சபை நமக்கு இன்று அழைப்பு விடுக்கின்றது. தவக்காலத்தினுடைய முதல் நாளில் அடையாளமாக சாம்பலை நம்முடைய நெற்றியில் நாம் பூச இருக்கிறோம். அந்த சாம்பலினுடைய அடையாளம் இதுதான். மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட நாம் மண்ணுக்கே திரும்புகிறோம் என்பதையும், நாம் மனம் திரும்பி நற்செய்தியை நம்ப வேண்டும், அதாவது இறைவனை நோக்கி செல்ல வேண்டும் என்பதை நினைவுபடுத்துவதற்காகத்தான் சாம்பல் இன்று பூசப்படுகிறது. கடந்த ஆண்டு பசுமையாக இருந்த அந்த குருத்தோலைகள் இன்று காய்ந்து நெருப்பிலிடப்பட்டு நாம் ஒன்றுமில்லை, கடவுள் நிரந்தரமாக இருக்கிறார், நாம் கடவுளை நோக்கி செல்ல வேண்டும் என்பதை நினைவுபடுத்துவதற்காகத்தான் இந்த ஒரு சாம்பல் இன்று தவத்தின் அடையாளமாக நமக்கு பூசப்படுகிறது. எதற்காக இந்த 40 நாட்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்றால், வாழ்க்கையில் நாம் அடிக்கடி ஓடோடி கொண்டிருக்கிறோம், பரபரப்பாக ஏங்கிக் கொண்டிருக்கிறோம், உழைத்து கொண்டிருக்கிறோம். நிதானமாக நின்று நிதானித்து செயல்பட நேரம் இல்லாமல் எப்பொழுதும் குடும்பத்தை பற்றியும் பிற்காலத்தை பற்றியும் உழைப்பை பற்றியும் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் கத்தோலிக்க திருச்சபை நின்று நிதானித்து செயல்பட அழைப்பு விடுக்கிறது. வருடம் முழுவதும் ஓடி ஓடி உழைத்தாலும் இந்த 40 நாட்கள் உங்களுடைய மனதிற்கு ஓய்வு கொடுங்கள். அதனால்தான் முதல் வாசகத்திலே கேட்டோம், உங்களுடைய உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், உங்களுடைய இதயங்களை கிழித்து கொள்ளுங்கள் என்பதுதான். கடவுளோடு நான் எவ்வளவு உறவோடு இருக்கிறேன் என்பதை சிந்தித்து பார்ப்பதற்காக கொடுக்கப்பட்ட இந்த 40 நாட்களை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் 3 அடையாளங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. யூத மரபிலும் கிறிஸ்தவ மரபிலும் மிக முக்கியமான 3 தூண்கள் இதுதான்: இறைவேண்டல் செய்வது, நோன்பு, அறச்செயல்களை முன்னெடுப்பது. இறைவேண்டல் என்று பார்க்கிற போது இறைவனோடு ஜெபத்தில் நிலைத்திருப்பது. மற்ற நாட்களில் இருந்ததை விட இந்த 40 நாட்களில் நாம் அதிகமாக இறைவனோடு ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக நோன்பு இருப்பது. பசியை மறந்து உணவை குறைத்து கொண்டு நம்முடைய கவனத்தை எல்லாம் கடவுளை நோக்கி திருப்ப இந்த நோன்பு நமக்கு உதவி செய்யும். நாம் நன்றாக உணவை உட்கொள்கிற போது, அசைவ உணவுகளை எடுக்கிற போது நம்முடைய கவனம் எல்லாம் கடவுளை விட்டு விலகி உடல் சார்ந்த இச்சைகளில் அதிகமாக போக வாய்ப்பு இருக்கிறது. இந்த தவக்காலத்தில் அசைவ உணவுகளை தவிர்க்கிற போது, பிரியமான உணர்வுகளை தவிர்க்கிற போது நிச்சயமாக நம்முடைய எண்ணம் கடவுளை நோக்கி திரும்ப வாய்ப்பு இருக்கிறது. மூன்றாவதாக அறச்செயல்கள். நோன்பு இருப்பதன் வழியாக நாம் ஒரு சிலவற்றை தவிர்க்கிறோம். அதன் மூலம் நாம் சேகரித்து வைப்பவையெல்லாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த அறச்செயல்கள் நமக்கு உதவியாக இருக்கும். ஆக இந்த 3ம் வெளிப்படையாக செய்யப்படக்கூடாது. மாறாக கடவுளுக்கு மட்டுமே தெரிந்த அந்த உன்னதமான வழியை நாம் மேற்கொள்கிற போது நிச்சயமாக இந்த ஒரு தவக்காலம் பயனுள்ள காலமாக இருக்கும். இந்த காலத்தை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. நான் அதிகமாக பாவம் செய்திருக்கிறேன், கடவுளுடைய பாவத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று நாம் பல நேரங்களில் கலங்கி கொண்டிருக்கிறோம், வருந்தி கொண்டிருக்கிறோம். கடவுள் முன்னிலையில் எவ்வளவு பாவம் செய்தாலும் சரி, இந்த 40 நாட்களில் அவரை நோக்கி திரும்பி வருகிற போது ஏற்றுக்கொள்கிற கடவுளாக இருக்கிறார். ஊதாரி மைந்தன் ஓமையில் சொன்னது போல அந்த மகன் செய்யக்கூடிய எல்லா பாவங்களையும் செய்தான். ஆனால் ஓடோடி வருகிற போது முதலில் கட்டி தழுவியது மகன் அல்ல, தந்தை என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக கடவுள் பார்வையில் நாம் இறக்கப்படுகிற போது, நம்முடைய குற்றங்களுக்காக பாவங்களுக்காக மன வருத்தப்படுகிற போது நிச்சயமாக நம்முடைய கடவுள் நீடிய பொறுமையோடு இருக்கிற கடவுள், இரக்கத்தை கொடுக்கின்ற கடவுளாக இருக்கிறார்.
ஆக இரக்கத்தின் காலமாக ஏற்றுக்கொள்வோம், அருளின் காலமாக ஏற்றுக்கொள்வோம். இந்த நாட்களை சரியாக பயன்படுத்தி இறைவன் தருகின்ற அந்த உள்ளார்ந்த ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். ஆமென். அன்பார்ந்தவர்கள் அனைவரும் எழுந்து நிற்போம். இப்போது நம்முடைய நெற்றியில் பூசப்பட இருக்கிற தவத்தின் அடையாளமாக இருக்கிற இந்த சாம்பல் இப்போது ஆசீர்வதிக்கப்பட இருக்கிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுளை நோக்கி நாம் பணிவுடன் மன்றாடுவோம். தவத்தின் அடையாளமாக நம்முடைய நெற்றியில் பூசப்பட இருக்கிற இந்த சாம்பலை புனிதப்படுத்த அவர் என்றும் இரக்கம் கொள்வாராக. இரக்கத்தின் ஊற்றாம் இறைவா, எங்கள் தாழ்ச்சியின் பொருட்டு நீர் மனம் இறங்குகின்றீர், பரிகாரங்களினால் மகிழ்கின்றீர். பக்தியுள்ள எங்கள் மன்றாட்டுகளுக்கு கனிவோடு செவிசாய்த்தருளும். சாம்பலை பூசிக்கொள்கின்ற உம்முடைய பிள்ளைகள் மீது உமது ஆசியின் அருளை கனிவுடன் பொழிந்தருளும். அதனால் நாங்கள் அனைவரும் தவக்காலத்தினுடைய தவ முயற்சிகளை முழுமையாக பின்பற்றி உம் திருமகனுடைய பாஸ்கா மறைநிகழ்வை கொண்டாடவும் தூய்மைப்படுத்தப்பட்ட மனதுடன் வாழவும் நாங்கள் அனைவரும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய். மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய். மண்ணுக்கு திரும்புவாய், மறவாதே
நிலத்தில் போற்றுகிறோம் தரப்பிற்கு இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவு மனிதொலைப்பின் பயணமான இந்த அப்பத்தை போடுகின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக, இது எங்களுக்கு ஈற்று மாறுவனவாகும். அனைத்துலை போற்றுகிறோம் தரப்பிற்கு இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை செடி மனித உழைப்பும் தந்த இந்த ரசத்தை கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் ஆன்ம பணமாக, இது எங்களுக்கு இன்று மாறுவனவாக. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலன்களுக்காகவும் அது கையில் எழுதி பலி ஏற்றுக்கொள்வாராக. வாழ்வின் ஊற்றாம் இறைவன் தவக்காலத்தின் தொடக்கமாக அமையும் உன்னதமான பலியை சிறப்பாக உமக்கு ஒப்புக் கொடுக்க நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். தவத்தினுடைய செயல்களினாலும் பிறர் அன்பு செயல்களினாலும் நாங்கள் அனைவரும் தீய ஆசைகளை எல்லாம் அடக்குவோமாக. இவ்வாறு பாவத்திலிருந்து முழுமையாக தூய்மை பெற்று உம் திருமகனுடைய பாடுகளை எல்லாம் ஆர்வமுடன் கொண்டாட தகுதியுள்ளவர்களாக திகழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்று முலை எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நடி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது பேரருளினால் உடைய நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருட்களை எல்லாம் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றீர். அதனால் பக்தியுள்ள வேண்டுதல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மென்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் மறை நிகழ்வுகளில் எல்லாம் முழுமையாக பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை எல்லாம் நிறைவாக பெற செய்கின்றீர். ஆகவே வானக தூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணி அனைத்தோடும் ஒன்று சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது:
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திருக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை எல்லாம் தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு இன்று மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். எனக்காக பிறந்து எனக்காக மாறித்து எனக்காக உயிர்த்த என் இயேசுவே, ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திறமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் ஒவ்வொருவரையும் தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் உமது திருச்சபை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் மேதகு ஸ்டீஃபன் ஆண்டனி மற்றும் எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திறவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தள்ளும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் குறிப்பாக யாரும் நினையாத அனைவரையும் உத்தரிக்கிற அனைத்து ஆன்மாக்களையும் இரக்கத்தை நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, நம்முடைய பங்கின் பாதுகாவலி புனித பார்வரமால், புனித மரிய குரட்சி மற்றும் புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மோக்கோந்தர்களாக இருந்தோர் ஆகிய புனித நினைவுடனும் நான் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவருடையவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனைத்திலும் இருந்தும் எங்கள் ஒவ்வொருவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை எல்லாம் பாராமல் உமது திருச்சபை நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய இரு கரங்களை விரித்தவராக நமக்காக என்றும் காத்திருக்கின்ற இறைவனாக இருக்கிறார். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்திலிருந்துள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் என்னை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென். குருக்களுக்காக வேண்டும் ஜெபம். நித்திய குருவாகிய இயேசுவே, உமது தாசராகிய குருக்களுக்கு எவரும் தீங்கு செய்யாதபடி அவர்களை உமது திரு இருதயத்தில் வைத்து காப்பாற்றியருளும். அனுதினமும் உமது திரு சரீரத்தை தொட்டு வரும் அபிஷேகம் பெற்ற அவர்களது கரங்களை கரைபடாமல் காப்பாற்றும். விலை மதிக்கப்படாத உமது திரு இரத்தத்தில் தோய்ந்து சிவந்து இருக்கும் அவர்களது இதழ்களை நிர்மல சுத்தமாய் காத்தருளும். உமது மாட்சிமை பொருந்திய குருத்துவத்தின் மேலான உன்னத அருட்கரங்களால் முத்திரிக்க பெற்ற அவர்களது இதயங்கள் உலக பற்றின்றி தூய்மையாய் இருக்க செய்தருளும். உலக தீவினைகள் அவர்களை அணுகாதபடி உம்முடைய பரிசுத்த அன்பு அவர்களை சூழ்ந்து காக்கும் கேடயமாய் இருக்க கடவுது. அவர்களுடைய பிரயாசை ஏராளமான பலன் கொடுக்கும்படி அவர்களை ஆசீர்வதித்தருளும். யார் யாருடைய இரட்சணியத்திற்காக உழைக்கிறார்களோ அவர்களே இவ்வுலகில் குருக்களுக்கு ஆறுதலும் சந்தோஷமும் பரலோகத்தில் அழகிய நித்திய கிரீடமுமாய் இருப்பார்களாக. ஆமென்.
என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவை தேடியே. இனி வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீதாமே என் எல்லையே. இனி வாரும் என் இயேசுவே. என் தேவனே, என் தேவனே, நான் உம்மை விசுவசிக்கிறேன், நான் உம்மை விசுவசிக்கிறேன், நான் உம்மை ஆராதிக்கிறேன், நான் உம்மை ஆராதிக்கிறேன், நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். நான் உம்மை நேசிக்கிறேன். உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும், உம்மை ஆராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்களுக்காகவும், உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும், உம்மை நேசியாதவர்களுக்காகவும் உம்மை நேசியாதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன். உமது மன்னிப்பை கேட்கிறேன். அன்பாதவர்களே, தவக்காலத்தினுடைய முதல் நாளை நாம் நம்முடைய நெற்றியில் தவத்தின் அடையாளமாக சாம்பலை பூசி இன்று ஆரம்பித்திருக்கிறோம். ஏறக்குறைய 40 நாட்கள் இறைவனோடு இணைந்து பயணம் செய்ய இருக்கிறோம். இந்த 40 நாட்களை பயனுள்ள முறையில் செலவழிக்க பயன்படுத்த உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல இந்த 40 நாட்களில் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதும் நம் அனைவருக்கும் தெரியும். திருச்சபையின் ஒழுங்குமுறைகளின்படியும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்ததின்படியும் கடன் திருநாட்களில் ஒரு சந்தியும் பூச முடிஞ்சிட்டு ஒரு சந்தியும் சுத்த போசனமும் கடைபிடிப்பது கட்டாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் காலங்கள் ஓடினாலும் நவீன காலங்கள் வந்தாலும் திருச்சபையினுடைய கட்டளைகள் ஒருபோதும் மாறாது, யாருக்காகவும் விட்டு கொடுக்காது. அதனால் இந்த ஒரு சந்தி சுத்த போசனம் யாரெல்லாம் கடைபிடிக்கலாம் என்று சொன்னால், முதல் திருவிருந்து பெற்ற அந்த வயதில் இருந்து ஒரு 50-60 வயது வரை கடைபிடிக்கப்படலாம். நோயாளிகள், முதியவர்கள் இந்த விதிமுறைகளில் இருந்து விலக்கப்படுகிறார்கள். அவர்களை கத்தோலிக்க திருச்சபை ஒருபோதும் நிர்பந்திப்பது கிடையாது. மற்றபடி என்னால் முடியும் என்று சொல்கிற முதல் திருவிருந்து பெற்ற அந்த வயதிலிருந்தே இந்த ஒரு சந்தியும் சுத்த போசனமும் கடைபிடிக்க அறிவுறுத்தப்படுகிறீர்கள். அதே போல் குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் இந்த சுத்த போசனம் அப்படின்னு கிடையாது. நெஞ்சில் இருந்தே ஒரு 40 நாட்கள் நீங்கள் கடைபிடித்தாலே போதும், நிச்சயமாக அது உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அதிகமாக பலப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். இந்த காலை வேளையில் நான் இவ்வளோ கூட்டம் எதிர்பார்க்கல. கடந்த ஆண்டை பார்க்கிற போது இந்த ஆண்டு அதிகமான பங்கேற்பு என்று சொன்னால் அது மிகையாகாது. அதுபோல் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டும் தவக்காலத்தில் ஏறெடுக்கக்கூடிய ஒரு சில அற்புதமான அறச்செயல்களையும் நோன்பையும் இறைவேண்டலையும் முன்னெடுங்கள். அதனுடைய வாழ்க்கை இன்னும் அதிகமாக வளமைப்படுத்தும். இந்த தவக்காலத்தில் நம்மை பற்றி மற்ற மதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் புரிந்து கொள்வது இதுதான். கிறிஸ்தவர்கள் இந்த 40 நாட்களில் காய்கறி மட்டும்தான் சாப்பிட மாட்டாங்க, காய்கறி மட்டும்தான் சாப்பிடுவாங்க. உண்மையிலே நீங்கள் ஏதாவது கடைக்கு போங்களேன், பிற மதத்தை சார்ந்த நண்பர்களை சரியாக சொல்லுவாங்க, இது உங்களுக்கு தவக்காலம், எங்களுக்கெல்லாம் கஷ்டகாலம், நான்வெஜ் வெட்ட முடியாது கரெக்டாக சொல்லுவாங்க. நம்ம அப்போ தான் நிற்போம், இல்லை வேற அப்படின்னு சொல்லி கிளம்பிடலாம். அதனால் அவர்கள் நம்மை சரியாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். நாம் அதை சரியாக புரிந்து கொண்டு இந்த காலங்களில் அதை முன்னெடுத்தாலே போதும். ஒரு சில குடும்பங்களை பார்க்கிறேன், பிள்ளைகளோடு பெற்றோர்களும் இந்த சுத்த போசனம் ஒரு சந்தியை முன்னெடுக்கிறார்கள். ஒரு சில வீடுகளில் கம்ப்ளைண்ட் வருது, அப்போ அதை நாங்கள் பிள்ளைங்க சாப்பிடாமல் இருக்கோம், எங்கள் அப்பா மறைச்சி சாப்பிட்றாங்க. அடப்பாவீங்களா, அது எங்கேன்னு கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. நம்ம நாங்கள் சாப்பிடாமல் இருக்கோம், அப்பா அம்மா மறைச்சி சாப்பிட்றாங்க, அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக வருது. அதனால் நீங்கள் பெற்றோர்கள் சரியாக கடைபிடித்தால் பிள்ளைங்க நிச்சயமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க உங்கள் பிள்ளைங்க, உங்கள் ரத்தம். நீங்கள் சரியாக திருச்சபை விதிமுறைகளை ஏன் கடைபிடிக்கணும் அப்படின்னு கேட்காம கடைபிடிச்சா நல்லதுன்னு நினைக்கும் போது நிச்சயம் பிள்ளைகள் ஒருபோதும் தவறுதில்லை. ஒரு சில பிள்ளைங்களை கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது,
நாங்கள் இன்னையிலேருந்து 40 நாள் எதுவுமே நாங்கள் எடுப்பதில்லை. அப்போ அந்த பெற்றோர் உண்மையிலேயே நன்றாக பிள்ளைகளை வளர்த்தெடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஆக கத்தோலிக்க திருச்சல் இந்த 40 நாட்களில் ஏன் அப்படிங்கிற கேள்வியை தயவு செய்து தவிர்த்து விட்டு நிச்சயம் நான் இதை கடைபிடிப்பேன் அப்படிங்கிற முயற்சியை முன்னெடுக்க அன்போடு. அதே போல தவக்காலத்தில் மிக உன்னதமான பக்தி முயற்சி சிலுவை பாதை. வேறு எந்த நாட்களிலும் இது நமக்கு வழங்கப்படாது. ஆக இந்த 40 நாட்களில் சிலுவை பாதைகளை வெள்ளிக்கிழமையில் தவறாது கலந்து கொள்ளுங்கள். மற்ற நாட்களில் நீங்கள் குடும்பமாக தனியாக இருக்கிற போது ஆலயத்திற்குள்ளாக வந்து சிலுவை பாதை ஸ்தலங்களை சந்தித்து சிலுவை பாதைகளை முன்னெடுக்க உங்கள் ஒருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆக இன்று திருப்பலிக்கு வந்தது போல இந்த 40 நாட்களும் வருகை தந்து இறை ஆசிரியை பெற்றுக்கொள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை வழக்கம் போல காலை திருப்பலியும் மாலை 7 மணி அளவில் முதல் சிலுவை பாதை தூய பரலோக மாதா அன்பிய குடும்பங்களினால் வழிநடத்தப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி கோரி மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான இறைவன் உன்னதமான திருவிருந்து எங்களுக்கு உதவ வேண்டும் என உம்மை கனிவோடு வேண்டுகின்றோம். அதனால் எங்களுடைய நோன்புகள் எல்லாம் உமக்கு என்றும் ஏற்புடையவனவாகி நாங்கள் நலமடைய நீர் எங்களுக்கு உதவி தருவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதை பாராக்க. மனம் திரும்பி நற்செய்தியை விரும்புகின்றவர்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருத்தந்தையின் கருத்துகளுக்காக வேண்டிக் கொள்வோமாக. குற்றம் செய்வோரை